கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கு இது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்துல வாழ்த்தல் கூறுவேன். அதிகமாக இந்த மார்ச் மாதம் எவ்வளவு வேகமாக போச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப வேகமாகவே போயிடுச்சு. இப்பதான் மாதம் தொடங்கின மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வி ஆர் எண்டிங். அவ்வளவுக்குள்ள ஆண்டவர் நம்மை மிகவும் வெகுவாக கிருபையாக நம்மை வழி நடத்தினார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி என்ன எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம். அது எப்படி சொல்லப்படுகிறதுன்னா, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரேமானந்தர் என்ற ஒரு மனிதர், அவர் தென்னிந்தியாவை சேர்ந்தவர். அவர் என்ன செஞ்சார் சொன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனாக மாறினார். அவர் அப்படி கிறிஸ்துவனாக மாறின பொழுது அவர் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவர். அவர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இவர் கிறிஸ்துவனாக மாறியது அவர்கள் குடும்பத்திற்கு அது பெரிய அவமானமாக எண்ணினாங்க. அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா, நீ என்ன செஞ்சிட்ட, நம்முடைய மதத்தை விட்டு என்ன செஞ்சிட்ட, போயிட்ட, அதனால எங்களுக்கு நீ எனக்கு மகனாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை வெளியேற்றிட்டாங்க. அவர் வெளியே இருந்தாலும் அவர் அதை ரொம்ப வருத்தமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர் ஆண்டவர் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக, இது தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்த இந்த வாழ்க்கை, எங்க இருந்தாலும் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தன் வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியே வர்றது மாத்திரம் இல்லை, என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தினந்தோறும் அவர் தாயின் மேல வைத்த அன்பு நிமித்தம் அம்மாவை போய் பார்த்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, திரும்பி வருவாங்க. இப்படி அநேக நாட்கள் நடந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மாட்ட அவர் கேட்குறாங்க, சொல்றாங்க, மகனே, நீ இப்படி ஒரு கிறிஸ்தவனாக மாறினதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படிமா, நீங்க அப்படி இருந்தா என்ன நீங்க வீட்டை விட்டு விரட்டும் போது நீங்க அப்பாட்ட எனக்காக பேசியிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி மகன் கேட்கிறாங்க. அப்படி மகன் கேட்கும் பொழுது அம்மா ரொம்ப அழகா சொல்றாங்க, நீ என் வயிற்றில் இருக்கும் பொழுது, நான் உன்னை கர்ப்பம் தரித்து நீ என் வயிற்றில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு கிறிஸ்துவ போதகர் ஒருவர் வருவார், என்ன செய்வார், என்னோடு கூட இயேசுவை பற்றி நிறைய பேசுவார். நானும் அவரோட அநேக வாக்குவாதங்கள் எல்லாம் நடத்துவோம். அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு பைபிள் ஒன்று கொடுத்தார். ஒரு சிறு புஸ்தகம் என்கிட்ட ஒன்று கொடுத்தார். பைபிள் கூட அந்த அம்மா சொல்லலை, ஒரு சிறிய புஸ்தகம் கொடுத்து இதை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னார். அப்போ அதை நான் வாசித்தேன். அது ரொம்ப சீக்கிரமாகவே நான் வாசித்து முடிச்சிட்டேன். அப்படி வாசித்து முடிக்கும் போது நான் வாசிக்கும் போது நினைப்பேன், நான் கிறிஸ்துவலாக மாறுவது ரொம்ப கடினம், ஆனாலும் கூட என்ன செய்யணும், என் வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன செய்யலாம், கிறிஸ்துவனாக மாறினா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அது என்னுடைய ஏக்கமாக கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அநேக வழியில யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு நீ ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்படி தாங்க அன்னைக்கு அந்த போதகர் போய் அந்த அம்மாவை கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாரு. ஆனா அவங்க ஏத்துக்கல. யார் ஏற்றிருக்கா, அவன் வயிற்றுல இருந்த அந்த குழந்தை ஏற்றுக்கொண்டது. அது வளர்ந்து ஆண்டுடைய அன்பை புரிந்து கொண்டது. இது மாதிரிதான் நீங்க வேதாந்தத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 22:8 என்னது, அழைக்கப்படுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கல்யாண விருந்துக்கு அழைப்பாங்க, ஆனா எல்லாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் எக்ஸ்கியூஸ் பண்ணி சொல்லிட்டு வர முடியலம்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் என்ன செய்யுங்க, வழியோடு இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க என்ன செய்யுங்க, அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வருவாங்க. அப்படி என்னது, அவங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியம் என்ன கிடைச்சி, அந்த கல்யாணத்துல கலந்து கொண்டு கல்யாண ஆகாரத்தில் அந்த கல்யாண வீடு எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியான இடத்துல அவங்களோட இருக்க முடிஞ்சுச்சு. இதே தாங்க இந்த கடைசி காலத்துல வளர்கிற உங்களுக்கு எனக்கும் கூட ஆண்டவர் அழைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களையும் இன்னும் அழைக்கிறார். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்கள் என்ன செய்யணுமா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சில நேரத்துல நம்ம ஆண்டவர் உங்களை அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளாம போகணும்னு சொன்னா என்னதாயிடும், நம்ம அழைக்கப்பட்ட லிஸ்ட்லயே தான் இருப்போம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருக்க மாட்டோம். தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர் நமக்காக பாடுபட்டதை உணரணும், அவர்கிட்ட நம்மை ஒப்படைக்கணும். அப்படி நம்ம ஒப்படைப்போன்னு சொன்னா என்ன செய்யும், ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்த இந்த அழைப்பை
பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அபாத்திரராய் இல்லாதபடிக்கு அவருடைய அழைப்பை நம்ம பெற்றுக்கொண்டு, எப்படி வீதியில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களா, எல்லாரையும் அழைக்கும் பொழுது அவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. ஆனால் முதல்ல அழைப்பு யாருக்கெல்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரையும் அவர் அழைச்சிருப்பாரு கல்யாணத்துக்கு. ஆனால் எல்லாரும் சாக்கு போக்கு சொல்லியிருப்பாங்க. நான் இவங்களை அழைச்ச பொழுது என்ன செஞ்சாங்கன்னா ஓடிடும். அப்படி என்ன அர்த்தம் இருந்துச்சுன்னா, நீங்கள் எவ்வளவு தாகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், தேவனுடைய அன்பை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்க, அவர் நமக்காக காட்டினா அல்லது அவர் நமக்காக கொடுத்த அந்த சாக்ரிஃபைஸ், தியாகத்தை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி வந்துடுவோமா, நாட்டில் ஓடி வருவோம். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே என்ன செய்யறதில்ல, வந்து அடையல. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அந்த சிலரில் நீங்களும் நானும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நீங்கள் ஆண்டவருடைய அன்பை புரிந்தவர்களாக அவரை நோக்கி ஜெபித்து அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஓகே, கல்யாண விருந்தில் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற அந்த கல்யாண விருந்தில் நீங்களும் நானும் பங்கு கொள்ள நம்ம என்ன செய்யணுமா, பிரயாசப்படணும். அதுக்கு ரொம்ப நீங்கள் எதுவும் செய்யத்தல, உங்களை இடத்துல ஒப்பு கொடுத்தா போதும். அவர் கூப்பிடுகிற அந்த சத்தத்துக்கு நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த விருந்தில் கலந்து கொள்ளலாம். ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் தேவனே, கல்யாண விருந்தில் உம்மோடு நாங்கள் கலந்து கொள்ளும் ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் சுவாமி. அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஜீவிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நாங்கள் சாக்கு போக்கு சொல்லி பின்வாங்கி போய்விடாதபடிக்கு, அல்லது நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அதை உதாசீனப்படுத்தாதபடிக்கு தகப்பனே, அந்த அழைப்பு ஒரு பெரிய இடத்துலேருந்து எங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த உலகத்தையே சிருஷ்டித்தோடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து, அந்த அழைப்புக்கு ஆண்டவரே நாங்கள் பாத்திரவான்களாக எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த அழைப்புக்காக நாங்கள் காத்திருந்து அந்த கல்யாண விருதிலே பங்கு பெறுகிற அந்த ஸ்லாக்கியத்தினை எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி நடுவர் தகப்பனே. அதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி போடுங்க சுவாமி. இந்த உலகத்திலும் கூட ஆண்டவரே, காலம் கடைசியாக இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் ஆங்காங்கே ஆண்டவரே போரும் பிரச்சனைகளுமாக இருக்குது, சண்டைகள் ஆண்டவரே, நாட்டில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் படுகிற பாடுகள், வியாதியால் கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது ஆண்டவரே, உடைய ராஜ்யம் அதி சீக்கிரமா இருக்கிறது என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக இதெல்லாம் பார்க்கிற நாங்கள் எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நீர் காட்டின பாதையில செல்வதற்கான பலத்தையும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாக எஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலும் கூட பிள்ளைகள் தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிறாங்க சுவாமி. எல்லோருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு படிக்கிற பாடங்களை ஆசீர்வதிங்க, ஞானத்தினால் நிரப்புங்க, தெய்வ பயத்தோடு பின்பற்ற பிள்ளைகளாக மாற்றுங்க தகப்பனே. அவள் எழுதுகிற தேர்வாண்டவரே அவளுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் நல்ல மதிப்பெண்களோடு அவர்கள் வெற்றி பெற நீர் அவளை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். திருத்துவர்கள் கண்களில் தயவு கிடைத்து நல்ல ரிசல்ட் அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சாமி. எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.